அதிமுக ஆட்சியில் இது போன்ற சம்பவம் நடந்தா திமுக நடவடிக்கை என்னவாக இருந்திருக்கும் சார்? அந்த ஊடகத்துல இருக்கக்கூடிய சிலபடுவா வேணும் தான் பேசுறேன் அப்படியே முட்டு கொடுப்பான். திமுக கூட்டணி கட்சி இன்னைக்கு எதிர்கட்சி இந்த இந்தியா கூட்டணி எல்லா நேரம் அந்த வீட்டுக்கு போயிருக்கோம். இதுல மந்திரி போய் உடனே அண்ணன் பேசுங்கண்ணே, அம்மா இருக்காங்க பேசுங்கண்ணே, அவர் பதில் சொல்றாரு பாருங்க. நீங்க சிறப்பாக செயல்படுகிறீர்கள், உங்க துறையில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி சிறப்பா செயல்படாத உங்களுக்கு அரசு கெட்ட பேர் வருதோ அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்ட உடனே அவர் கேட்கிற பதில் முதலமைச்சர் சிறப்பா நடவடிக்கை எடுத்துட்டான். என்ன யாரு சரி பாபு நல்லா ஆட்சி நடக்குன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க தளபதி ஆட்சி சிறப்பு ஆட்சி சொன்னால அவன் எங்க போனான் பிரகாஷ்ராஜ் பையன் கூட்டணி விட்டு வெளியே போயிருவோமான ஒரு பயத்துல இருப்பாங்களா சார்? அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இப்ப கேட்டோம்னா உத்தரப்பிரதேசத்துல எத்தனை கொலை, மத்திய பிரதேசத்துல எத்தனை கொலை, நைஜீரியாவில எத்தனை கொலை, ஜெர்மானியாவில எத்தனை கொலைன்னு வெளிநாட்டு அரசியல் வழக்கணை. அந்த ஆண்டவர்லாம் எங்க இருக்காரு? ஆண்டவர் மையம் ஆண்டவர், மையம் ஆண்டவர், அறிவாலய அடிமை ஆண்டவர் எங்க இருக்கிறார்? இப்போ அஜித்குமார் கொலை வழக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பரவலாக பேசப்பட்டு வருகிறது. உங்களுடைய பல கட்சிகள் விமர்சனம் சொல்றாங்க, கருத்துக்கள் சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் இதை எப்படி சார் பாக்குறீங்க? என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? அப்பா ஸ்டாலின் ஆட்சியில புள்ள அஜித்தை கொலை பண்ணிட்டாங்க. வெட்கி தலைகுடிய வேண்டிய ஒரு வேதனை செய்தி. ஒரு சாதாரண ஒரு கோவில்ல மடப்புறம் காளி என்பது எங்க தென்பகுதி மக்களுக்கு பட்ட துயருக்கெல்லாம் பாவிகளை அழித்தொழிக்கணும்னு சொல்லி வேண்டுதல் தலம். அது மடப்புறம் காளி. அந்த காளியாத்தா திருக்கோயிலேயே இவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம், கொலை சம்பவம் நடந்திருக்கு. இது வேதனை அளிக்கக்கூடிய செய்தி. காந்தி மடத்து குரங்குகள் போல பல நடிகர்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள். காரணம் அப்பா ஸ்டாலின் ஆட்சியில நடந்த இந்த கொலை. கடந்த இல்ல இது எப்படி ஸ்டாலின் ஆட்சி நடந்ததுன்னு சொல்றீங்க? ஓகே, ஆனா இருந்தாலும் ஆளு மனசை குறை சொல்ல முடியாது. அதுக்கு நடவடிக்கை சீக்கிரம் எடுத்துட்டாங்கல்ல. எங்க இந்த வழக்கு முந்தா நாள் விசாரணைக்கு வந்தது. மாண்புமிகு நீதியரசர் ஐயா எஸ்.எம். சுப்பிரமணியம், மரியா கில்லாட் அவங்களுடைய பெஞ்சில நான் அன்னைக்கு வேறொரு வழக்கு சம்பந்தமா நான் போயிருந்தேன். என்னுடைய வழக்கு 5வது வழக்கா வந்தது. கோர்ட் தொடக்கத்திலேயே அதிமுகவை சார்ந்த, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் உள்ளிட்ட இந்த நீதி வேண்டும், இந்த மரணத்திற்கு நீதி வேண்டும், நீதிமன்றம் தானாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று முறையிட்டார்கள். அப்பொழுது நீதியரசர் கேட்ட கேள்வி நான் நேரடியாக சொல்கிறேன். இந்த காவல்துறையினுடைய நடவடிக்கை கடுமையான கண்டனத்திற்குரியது. அவனை தாக்கி இருக்கிறீர்களே, அவன் என்ன தீவிரவாதியா, ஆயுதம் வைத்திருந்தானா என்ற கேள்வியை எழுப்பி இந்த மனுவை என்னுடைய பார்வைக்கு வந்தால் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அதன் பிறகு நடந்த விவரத்தை நாடே அறியும். இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியில் நடந்ததற்கு இதற்கு என்னப்பா பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் ஒரு போன்ல அவருடைய மந்திரி பெரிய ஏற்பாடு அனுப்பி, அம்மா இதை நடக்கூடாது நடந்துருச்சுமா, சாரிமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரண கொலையை, ஒரு கொலையை, ஒரு படுகொலையை, கூட்டாக செய்த அரசாங்கம் செய்த கொலையை, ஒரு குடிமகனை அரசே கொண்டு இருக்கிறது என்று நீதியரசு சொல்ல வார்த்தைக்கு நான் சொல்கிறேன், அரசு செய்த கொலைக்கு ஒரு சாரி ஒரு போதுமானதாகுமா? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல கடந்த 3 ஆண்டுகள்ல இந்த கஸ்டோடியல் டெத், லாக்அப் மரணங்கள் இவ்வளவு நடந்திருக்கு. இந்த மரணங்களுக்கெல்லாம் அப்பா ஸ்டாலின் போய் மன்னிப்பு கேட்டாரா, வருத்தம் தெரிவித்தாரா? ஆனா இதெல்லாம் நடந்திருக்கு, இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு, வருத்தம் தெரிவிக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டமன்றத்துல பச்சை பொய் சொல்றார். அண்ட புழுகன் ஸ்டாலின். ஏன்னா காவல்துறை சொல்லுது, அந்த ஒரு அஜித்குமார் ஒரு காவலாளி என்ன சொல்றாரு, எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டது நான் சொல்றேன், ஓட முற்பட்டார், வலிப்பு நோய் அவர் வலிப்பு இறந்துட்டாருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை இந்த திருட்டு திமுக அரசு செய்து, எவ்வளவு பெரிய பச்சை பையங்க. ஒரு நகையை பறிகொடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த நிகிதா என்கின்ற ஒரு பெண்மணி, அவருடைய தாயார் ஒரு கோயிலுக்கு வர்றதாகவும் அவங்க காரை பார்க்கிங் பண்ண சொன்னதாகவும் ஏதோ அது வீல் சேர் கேட்டதாக 100 500 கேட்டதாக ஒரு பொய்யா சொல்றாங்க. என்னுடைய கேள்வி, ஒரு 10 பவுன் நகை கார்ல இருக்குன்னு சொன்னா, காணாம போச்சுன்னு சொன்னா, அந்த கார்ல நகையை வச்சுட்டு யாராவது கொடுப்பாங்களா? நீங்களும் நானும் கொடுப்போமா? இது கிறுக்குத்தனமான கேளத்தனமான செய்தியா இல்ல? ஒரு செக்யூரிட்டி, ஒரு காவலாளி அந்த பையன், அவ்வளவுதான். அவன்கிட்ட போய் நீங்க எப்படி முன்முன் தெரியாத காரை கொடுப்பீங்க? இதுல எனக்கு என்ன கேள்வினா, இன்னொரு சொல்லிடுறேன், அந்த நிகிதா என்கின்ற பெண்மணி, அவங்க மேல நிறைய சீட்டிங் 420 மோசடி வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அந்த பெண்மணி எழுத்துப்பூர்வமாக கொடுக்காமல்
ஸ்பெஷல் டீம் சொல்லக்கூடிய அந்த காவலர்கள் ஒரு எஃப்ஐஆருக்கு புகார் கொடுத்து அவசர அவசரமா வழக்கு பதிவு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு அவன் வழிப்புணர்வு வந்துட்டான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது அப்பா செய்த கொலை, அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஓகே சார், நான் கேட்கிறேன் மறக்காம இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இப்ப என்னதான் இருந்தாலும் நம்ம ஆளும் அரசு திமுக மேல எவ்வளவு விமர்சனம் வைத்தாலும் அவரோட ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நல்ல சீரா தானே எடுத்திருக்காரு. அவங்கள கைது பண்ணிட்டாங்க, சிபிஐக்கு மாத்திட்டாங்க, எல்லாம் உடனே கைது பண்ணிருக்காங்களா, இது எப்படி பார்க்கலாம்ல? நான் நீதியரசர் ஐயா சுப்பிரமணியம் அவர்களை நான் கடவுளாக பார்க்கிறேன். அந்த மனிதர் நீதிமன்றத்தில் வாதிட்ட வாதங்கள், கேட்ட கேள்விகளை நான் நேரடியாக கண்ணுற்ற சாட்சி. நீதிமன்றம் கொடுத்த சவுக்கடியில சாட்டை அடியில நீங்க தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. பைப்பை குண்டி அடிச்சிருக்கீங்க, மரக்கட்டை குண்டி அடிச்சிருக்கீங்க, மிளகா புடிய தூக்கிருக்கீங்க, 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல காயம் இருக்கு. யார் மிஸ்டர் ஹென்ரி டிஃபன் உள்ளிட்ட அந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் சாட்சியத்தை கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வேற வழி இல்லாம நீங்க மாட்டிக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொன்ன உடனே நான் நடவடிக்கை எடுத்து கிழித்து விட்டேன். முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மேல எதுக்குன்னு நான் கேட்கிறேன். இந்த அளவிற்கு காவல்துறைக்கு இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தியதற்கு காரணமாக முதலமைச்சர் வெட்கி தலைகுனிய வேணாமா? என்ன உங்களுக்கு பெரிய நான் உடனே அது புன்முறுவலோட உடனே நடவடிக்கை எடுத்துட்டேன். நான் கேட்கிறேன், ஐயா, ஒரு கொலைக்கு ஒரு சாரின்னு சொன்னா ஒரு மந்திரி வீட்டு மகனை இப்படி போலீஸ்காரன் கொல்லட்டும். ஏன் இதே இவர்தான் அப்பா தானே ஆச்சு. இவரு விட்டு பிள்ளைய ஒரு போலீஸ்காரன் கொண்டிருந்தான்னா சாரின்னு விட்டுருவாரா? சட்டம் அனைவருக்கு ஒண்ணுதானே. முதலமைச்சருக்கா இருந்தா சாதாரண குடிமக்களுக்கு எல்லாம் ஒரே சட்டம் தானே சார், ஒரே நீதி தானே சார். உயிர் எல்லாம் ஒரு உயிர் தானே. உன் மவா, உன் குடும்பம், உன் மந்திரிய இவன உயிருக்கெல்லாம் இப்படி ஆயிடுச்சு நீங்க சாரினா விட்டுருவீங்களா? உடனே நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க பட்டா கொடுத்துடுறோம், வீட்டு மன ஒரு வேலை கொடுத்துடுறோம், பேசிக்கலாம். அந்த கொலைக்கு பின்னணியில அழுத்தம் கொடுத்தது யார்? அதற்காக கட்ட பஞ்சாயத்து பேசிய திமுக காரன் யார்? திமுக ஆட்சியில இவ்வளவு பெரிய அநியாயம், இப்படி ஒரு கொலை சம்பவம் நடந்துட்டு வேற வழியே இல்லாம தடயங்களை அழிக்க முற்பட்ட பொழுது நீதிமன்றம் கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாம அரசாங்க தரப்பு தவித்தது. வேற வழி இல்லை. கேட்ட நான் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கிட்டேன். நீ ஒத்துத்தானே ஆகணும். நடக்கக்கூடிய இந்த நடந்த கொலைய இந்த முதலமைச்சர் பார்த்திருக்கணுமா இல்லையா? பெலிக்ஸ் ஜெயராஜ் தூத்துக்குடியில அந்த 2 வியாபாரிகள் இறந்த பொழுது அக்கா கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எல்லா கட்சியும் போனாங்களே. இன்னைக்கு ஏன் போக மாட்டேங்கிற? ஆராசான்னு ஒரு மந்திரி இருக்காரு பாருங்க, முன்னாள் மந்திரி, திமுக எம்பி, நீலகிரி எம்பி. அவர் சொல்றாரு, ஒரு கொலை நடந்திருக்குது, காரணமான தகுதி இல்லாத போலீஸ் துறையை வைத்துக் கொள்வதற்கு வக்கற்ற ஒரு அன்பிட் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னார்ல போன ஆட்சியில. இன்னைக்கு அந்த வாய் எங்க இருக்கு? எதிர்கட்சியாக இருந்தா ஒரு வாய், ஆளுங்கட்சியாக இருந்தா 9 ஓட்டையும் மூடிக்கொண்டு ஒய்யா அப்படி அமைதியா உட்காருங்களுக்கு என்ன நியாயம்? இதுக்கு இப்பதான் திராவிட மாடல். திராவிட மாடல்லாம் என்னன்னா, இப்படி போலீஸையில விட்டு அவனை கொலை பண்ணி விட்டு அதை மூடி மறைக்கிறதுக்கு சாட்சி ஆவணங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பையனை அவனுக்கு அவனே செத்துட்டான்றாங்க. ஏதோ ஆவணங்கள் இருக்க போய் அமைதியா வாயை மூடிக்கிட்டு இருக்கான். இது போன்ற ஒரு எளிய மக்களுடைய கொலையை செஞ்சுட்டு இந்த வெக்கம் இல்லாத இந்த அரசாங்கம், இந்த நான் கேட்கிற நடிகர் பழுவெல்லாம், இந்த சூர்யா என்னென்னமோ வாய் தரப்பானுவல்ல, ஆவுன்னா துட்டு போடுறது, நீதி செத்து போச்சு, வெங்காய வழக்குன்னு கத்திரிக்காய் புடலங்கான்னு பேசுவானுல்ல, அவெல்லாம் எங்க வாயில பலாப்பழாதான் வச்சிருக்கானுங்களா? மானங்கட்ட விடும், மானங்கட்ட போயிடும். ஒரு கொலை சம்பவம், அப்பா ஆட்சியில் மகன் கொலை. இப்போ இந்த கொலை வழக்கை மற்ற கட்சிகள் ஒரு ஜாதிய ரீதியா கொண்டு போறாங்க, ஒரு மத ரீதியா இந்து கோயில இப்படி நடந்துருச்சு அப்படின்னு இப்படியும் கொண்டு போறாங்க. இதை ஏன் இப்படி அரசியல் படுத்துறாங்க மற்ற கட்சியினர்? அரசியல் கட்சிகள் அரசியல் படுத்தாம அவியலா பண்ணுவாங்க. இத சொன்னது ஸ்டாலின் தானே. ஸ்டாலின் நேற்று விதை விதைத்தாய், இன்று அறுவடை செய்கிறாய். நீ எதையெல்லாம் சொன்னாயோ, நீ எந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாயோ, அதே வார்த்தை இன்று உனக்கு எதிராக திரும்புகிறது. இன்னைக்கு நான் கேட்கிறேன் சார், தமிழ்நாடு ஏடிஜிபி மிஸ்டர் டேவிட்சன் ஆசீர்வாதம் சொல்றார், இந்த போலீஸ்காரங்க இப்படி எல்லாம் ரொம்ப சுய ஒழுக்கமா இருக்கணும். ஒரு வழக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுன்னா பேப்பர் வாங்கிட்டு வர சொல்லாத, அவங்களுக்கு உடனே சிஎஸ்ஆர் கொடு, எஃப்ஐஆர் கொடுன்னு சொல்றாருல. நான் இன்னைக்கு உங்க மூலமா ஒரு செய்தி நான் சொல்றேன். கடந்த 30/4/2025 திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்துல திண்டுக்கல் அருள்மிகு அபிராமி பத்மகிரீஸ்வரர் அந்த திருக்கோயில் பழைய கோயில் 2013 2016 காணாம போயிடுச்சு, திருடிவிட்டானுவோன்னு சொல்லி நான் ஒரு பெட்டிஷன் கொடுக்கிறேன். இன்னைக்கு தேதி என்ன? 3/7.
இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கல. இதுல என்ன சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது உங்களுக்கு? பெரிய யோக்கியமா இருக்குங்கிறீங்க. ஒரு புகார் கொடுத்தாலும் அவனுக்கு புகார் மனு ஏற்பு ரசீது கொடுக்கலையே, நினைவூட்டல் கடிதம் நான் கொடுத்திருக்கிறேன். அப்ப சட்டம் எங்க சமமா இருக்கு? ஏடிஜிபி வார்த்தை மதிக்கிறாங்களா அவங்க? முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை ஒழுங்கா செயல்படுதா? என் மனுவை ஏத்துக்க, நீ நடவடிக்கை எடுக்காம போ. நான் அதையும் தான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த நேரத்துல இதை நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இந்த அஜித்குமாருடைய மரணமானது, அந்த பையனுடைய மரணமானது சாதி ரீதியான மோதலுக்கு காரணமாக அமையவில்லை. ஆனா பாருங்க, திராவிட மாடல் அரசாங்கம் எப்படி இருக்குன்னா, சாதி ரீதியான தலைவர்களை அழைத்துக் கொண்டு இந்த சம்பவத்திற்கு பிறகு மூடி மறைக்க செய்வதற்காக இப்ப ஹரிநாடார்னு ஒருத்தர் வந்தாரு சார். அந்த பையனுடைய வீட்டுல போய் வேலை வாய்ப்பு அந்த இத உத்தரவு ஆணைய பெரிய கருப்பை கொடுக்கிறாரு. அப்புறம் தமிழரசின் எம்எல்ஏ, அந்த ஊரு மானாமதுரையே திருப்போணம் எம்எல்ஏ அந்த அம்மா கொடுக்குது. இதுல ஹரிநாடார் அரசாங்கம் தரப்பாளா? இதுதான் திராவிட மாடல். சாதி ரீதியான இருக்கக்கூடிய மனிதர்களை கொலை செய்து விட்டு அதற்கு அமர்த்துறதுக்கு ஒரு சாதி தலைவர்களை பயன்படுத்துறதுதான். நான் என்ன கேட்கிறேன், மேல வடவுல அந்த இறந்து விட்ட முருகேசன்கிற ஒரு நபர் படுகொலை செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய பெண்மணிக்கு, அவங்களுடைய வீட்டம்மாவுக்கு ஏதோ ஒரு கிராமத்திலேயோ ஏதோ ஒரு அரசா சாதாரண வேலைப்பட்டு கொடுத்தாங்க. அதே இது இங்க நடக்குது பாத்தீங்களா? அப்போ நீங்க இது நாளைக்கு என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு தவறான விஷயத்துக்கு வழிகாட்டுது. ஒரு கொலை நடந்துட்டா போதும், அவனுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம், ஒரு வேலை, ஒரு வீடுன்னா கொலை பண்ணலாம். அப்படித்தானே நீங்க நீதி சொல்றீங்க? இந்த நாளைக்கு ஒரு அரசாங்கத்துல இருக்க மந்திரி மௌனோட யாராவது தவறா இது பண்ணிட்டு இப்படி ஒண்ணு அசம்பாவிதம் ஆன உடனே உங்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு ஒத்துப்பானுங்களா? இது எளிய மக்களுடைய கேள்வி சார், எளிய மக்களுடைய கேள்வி. இன்னொரு கேள்வி சார், இந்த கோயில்ல இதுவும் அறநிலையத்துறைக்கு கீழே வருமா அப்படின்னு மக்கள் மத்தியில் நெட்டிசன்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே வராங்க யூடியூப்ல எல்லாம். யார் கண்ட்ரோல்ல சார் வரும் இந்த கோயில்? இந்த கோவிலுங்க மடப்புறம் காளி கோயிலுங்கிறது தென்பகுதியில ரொம்ப ஒரு முக்கியமான பரிகார தலம், நீதி கேட்கக்கூடிய தலம். அது இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழ் வந்து சிவகங்கை அந்த இணை ஆணையர் கட்டுப்பாட்டுல வரக்கூடியது. அங்க ஒரு பாரதின்னு ஒரு அம்மா இருக்கு, இணை ஆணையர், அவங்க கட்டுப்பாட்டுல வருது. அந்த கோயில் செயல் அலுவலர் யாருன்னு தெரியல. ஆனா என்ன சொல்றாரு நீதியரசர், ஏப்பா கோயில் கேமரா வேலை செஞ்சுச்சா வேலை செய்யலையான்னு கேட்கிற பொழுது வேலை செஞ்சுச்சா சரி ஏதோ மனுப்பட பதில் சொல்றாரு. கோவில் இருக்கக்கூடிய கேமரா வேலை செய்யல, இந்த பையனை வந்து முறையாக புகார் தெரிவிக்காம எழுத்துப்பூர்வமா பாதிக்கப்பட்ட பெண்மணி புகார் தெரிவிக்கல, சிறப்பு காவல் படை தூக்கிட்டு போய் அவனை அடிச்சு கொண்டு பிடிச்சு அதை ஒரு பையன் வீடியோ எடுத்துக்கிட்டான். இப்போ முழுக்க முழுக்க சட்ட விதிமீறலாக இந்த கொலை நடந்திருக்கு. இப்ப அரசாங்கம் என்ன பதில் சொல்லணும்? போலீஸ் மந்திரி என்ன சொல்லணும்? ஆனா சட்ட மந்திரி, முன்னாள் சட்ட மந்திரி, இந்நாள் இந்த மணல் மந்திரி இருக்காரு திரு ரகுபதி, தமிழ்நாடு காவல்துறை மிக சிறப்பாக செயல்படுகிறது. யாரு இவர்? பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார். இந்த பானபத்திர ஓனாண்டி இந்த புலிகேசி சர்க்காருக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார். பெரியகுளம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆட்டோ டிரைவர் அடிச்சுட்டானுங்க சார். ஒரு நேற்று வீடியோ, ஒரு 5 காவலர்கள் சஸ்பெண்ட். ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் ஒரு குற்ற வழக்கை எப்படி விசாரிக்கணும், ஒரு மனித உரிமை எல்லாம் இருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு புரிதல் வேணாமா? இப்படி அடிச்சு ஒடிக்கிறது, இந்த பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டான்னு சொல்றது. இப்ப இந்த போலீஸ்காரங்க 6 பேர் கைது செய்யப்பட்டாங்கல்ல, நீதியரசர் நாளைக்கு விசாரணை வைப்போன்னு சொன்ன உடனே முதல்ல அரெஸ்ட் பண்றீங்கல்ல, இந்த போலீஸ்காரங்க யாரும் பாத்ரூம்ல வலிக்கு விட மாட்டாங்க சார்? பொதுமக்களுக்கு ஒரு சட்டம், போலீஸ்காரங்களுக்கு ஒரு சட்டமா சார்? இப்போ இன்னொரு கேள்வி உண்டாகுது சார். இப்போ மற்ற நம்ம நார்மல் மக்கள் கைது பண்ணா அவங்களை வேனில் கூட்டிட்டு போய் கொண்டு போறது, அப்புறம் ரகசியமா இல்லாம வெளிப்படையா பத்திரிகை முன்னாடி கைது பண்ணலாம் பண்றாங்க. இவங்களை கைது பண்ணும்போது மட்டும் ஏன் ரகசியமா அவங்க போட்டோ வெளியே வரல, வைரலா எந்த வீடியோவும் வரல, என்ன காரணமா இருக்கும்? அதுதான் அப்பா மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு, அப்பா துறை அரசு, அப்பா துறை அரசு, ஐயா துறை அரசாங்கத்துல இப்படித்தான் நடக்கும். இது நாள் வரைக்கும் சார் எத்தனை கொலைகள் இப்படி நடந்திருக்கு? எங்கேயாவது ஸ்டாலின் போய் மன்னிப்பு கேட்டிருக்காரா? அவர் பதில் சொல்றாரு பாருங்க, நீங்க சிறப்பாக செயல்படுகிறீர்கள், உங்கள் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி சிறப்பா செயல்படாத உங்களுக்கு அரசு கெட்ட பேர் வருதோ அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்ட உடனே அவர் கேட்கிற பதில் முதலமைச்சர் சிறப்பா நடவடிக்கை எடுத்துட்டான். என்ன யாரு? ஆட்சி அதிகாரம் நிரந்தரம் அல்ல, புரிஞ்சுக்கங்க. கால சக்கரம் மாத்தும். ஒரு அந்த படுகொலையான பையன் அஜித்துங்கிற ஒரு பையனுடைய அந்த ஆன்மா உங்களை சும்மா விடாது. நீங்க எவ்வளவு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது வேணாம் இன்னைக்கு சொல்ல வேணாம், கும்பாபிஷேகம் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன். இவர்களுக்கு நேரம் சரியில்லை, இவர்களுக்கு நேரம் சரியில்லை. பூரா ஊரங்க ஒரு, அப்புறம் ஏதோ ஒரு ஊர்ல பாக்குற ஒரு சாதாரண
ஒரு டெய்லரையோ ஒருத்தர் வந்து போதையில வந்து போலீஸ்காரர் கையை உடைச்சுட்டார். எவ்வளவு அநியாயம் நடக்குதுங்க, இது யாரும் கேட்க முடியாதாங்க. இந்த அஜித் பையனுடைய மரணத்திற்கு ஆதாரங்கள் இல்லைன்னு சொன்னா அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காதுங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஒரு நிக்கிதாவா என்ன ஒரு பேரு, அந்த பேராசிரியைன்னு சொல்ல டாக்டர் நிக்கிதா ஏதோ தலைமைச் செயலகத்திலிருந்து போன் வந்துச்சுங்கிறாங்க. யார் அந்த சாரு மாதிரி, அந்த யார் அந்த சாருங்கிற கேள்வி இதுலயும் வருது, அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி. இப்ப அந்த ஒரு பெண்மணி பல பேர்கிட்ட வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி மோசடி பண்ண பெண்மணி ஒரு சாதாரண 100 200 500க்காக அப்படி நடந்த கொலை இது. அதுல தொடங்கிய பிரச்சனை. யாராவது ஒரு முட்டாப்பைய கூட 10 பவுன் நகையை கார்ல வச்சுட்டு சாவியா இருக்கா கொடுப்பாங்களா? இன்னொரு கேள்வி உண்டாகுது சார். ஒரு 10 பவுன் நகைக்காண்டி ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து அவனுக்கு இப்படி அந்த கோயில் நிர்வாகத்துக்குள்ளேயே அடிச்சு இது மாதிரி பண்ண என்ன காரணம்? இப்படி ஒரு கேள்வி உண்டாகுதுல. எளியவன்னா என்ன, எளியவர்னா என்ன வேணாலும் செய்யலாம். அவன் சாதாரண ஒரு செக்யூரிட்டி தானே, அவனை திருட்டு பட்டம் கட்டலாம். சரி, அவனே திருடி இருந்ததா கூட வச்சிருக்கலாம். எழுத்துப்பூர்வமா அவன்கிட்ட யார் புகார் கொடுத்தா? ஸ்பெஷல் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி எப்படி தானே வழக்க பதிவு செய்வாரு? அவன் திருடி இருந்தானா அவனை திருட்டு வழக்குல கூட நீ முறையா விசாரிச்சு அவன்கிட்ட ரெக்கவரி பண்ணி நீ கைது பண்ணி ஜெயில கொல்றதுக்கு உனக்கு எவன்டா அதிகாரம் கொடுத்தான்? கொல்றதுக்கும் மிளகாப்படியை போடுறதுக்கும் பைப்பு வச்சு 48 இடங்கள்ல காயப்படுத்துறதுக்கும் துன்புறுத்துறதுக்கும் இதே இது இந்த வீட்டுல நான் சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வீட்டுல அவன் மௌனோல, இந்த மந்திரி மௌனோல, எம்எல்ஏ மௌனோல இப்படி மிளகாப்படியை போட்டு பைப் ராடை வச்சு மரக்கட்டை ராடை வச்சு அடிச்சு மண்டையை உடைச்சு செத்து இருந்தான்னா வெரி சாரிமா நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏத்துப்பாங்களா? நான் திரும்பவே தான் நான் பதிவு செய்யறேன். இது எளிய மக்களுடைய உயிர், உங்களுக்கு உயிர் இல்ல. அதிமுக ஆட்சியில் இது போன்ற சம்பவம் நடந்தா திமுக நடவடிக்கை என்னவாக இருந்திருக்கும் சார்? இப்ப அதுதான் சொன்னல, திமுக வந்து நேரம் ஊரெல்லாம் ஒப்பாரி வச்சு கபட நாடகம் ஆடி அந்த ஊடகத்துல இருக்கக்கூடிய சில பேடுவோம் வேணும் தான் பேசுறேன் அப்படியே முட்டு கொடுப்பான். திமுக கூட்டணி கட்சி, இன்னைக்கு எதிர்கட்சி இந்த இந்தியா கூட்டணி எல்லா நேரம் அந்த வீட்டுக்கு போயிருக்கோம். எதிர்கட்சியா இருக்கும் போது நீ என்ன பேசுற, எப்படி நடந்துகிட்ட, இன்னைக்கு ஏன் பேச மறுக்கிற? எதிர்கட்சியா இருக்கும்போது பேசியவனால எங்க போயிட்டாங்க? ஆண்டவர்லாம் எங்க இருக்காரு? ஆண்டவர் மையம், ஆண்டவர் மையம், ஆண்டவர் அறிவாலய அடிமை ஆண்டவர் எங்க இருக்கிற? பிரகாஷ்ராஜ் ஒரு நடிகை ஒரு பையன் இருப்பான் பாருங்க, பிரகாஷ்ராஜ்னு. சரி பாபு, நல்லா ஆட்சி நடக்குன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, தளபதி ஆட்சி சிறப்பு ஆட்சி சொன்னால அவன் எங்க போனான்? பிரகாஷ்ராஜ் பையன் வாய் எங்க போச்சு? வாடகை வாயின் எங்க போனா? எத்தனை நடிகர்கள். இது வந்து எப்படி பாக்குறது? இது திமுக ஆட்சிக்காண்டி பயந்துட்டு அவங்க வாய் திறக்காம இருக்கிறார்களா சார்? திமுக ஆட்சி வந்து அந்த வாய் திமுக வாய். அதிமுக ஆட்சியோ அல்லது வேற ஆட்சியா நடத்திருந்தா ட்விட்டர், பேஸ்புக், வலைத்தளம் அது இவர் கிழிச்சார், அவர் முக்குனார், அவர் முணங்கினார், அவர் புடுங்கினார் அப்படி பேசுவாங்க. இப்ப இதுக்கு என்ன பேசுறான்? எல்லாம் ஜாலி டூர் போயிட்டாங்களா? ஜாலி டூர். ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம் இது. அஜித் என்கின்ற அந்த மாணவன், அந்த பையனுடைய அந்த குடும்பத்தினருடைய பாடு எப்படி இருக்கும்? இதுல மந்திரி போய் உடனே அண்ணே பேசுங்க அண்ணே, அம்மா இருக்காங்க பேசுங்க அண்ணே. அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பெருமகனுக்கு வேண்டப்பட்டவங்க தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டல பொறுப்பாளர். நான் அந்த அளவுக்கு நான் பதிவு செய்யறேன். இது அறநிலையத்துறை அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். அந்த சிவகங்கை பகுதிக்கு இருக்கக்கூடிய மண்டல அளவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் அமைச்சராக இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் அவர்களுக்கும் ஒரு துறை ரீதியான அதற்கும் கடந்து அவர் சொன்னால் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு உறவு இருக்கு. அதனால இந்த அறநிலையத்துறை அதிகாரிகளும் விசாரிக்கப்படணுங்கிற செய்தியை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே சார், இதுவரைக்கும் இந்த நிக்கிதா அவர்களை வந்து கைது பண்ணல, இதுல என்ன காரணமா இருக்கும்? திமுக பெண் புலம் எதுவும் இருக்குமா? இதுவரைக்கும் நிக்கிதா அவர்களை கைது பண்ணவும் இல்லை, இது என்ன காரணம்? அதுதான் சார், இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மோசடி பண்ணதா சொல்றாங்களே, சீட்டிங் பண்ணதுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னதுக்கெல்லாம் கருணாநிதி எனக்கு தெரியும், ஸ்டாலின் எனக்கு தெரியும் சொன்னாங்க. இப்பவும் பல மர்ம முடிச்சுகள் இருக்கு. ஏதோ தலைமைச் செயலகத்திலிருந்து போன் வந்ததாகவும் அறநிலையத்துறையில நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதெல்லாம் சொன்னாங்கல்ல. அந்த நிக்கிதாவால் வேலை வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்ல பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றப்பட்ட நபர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. முதலில் அந்த பெண்மணி கார் ஓட்டி வந்தார், ரைட். அவருடைய அம்மாவுக்கு ஸ்கேன் பண்ண போறதாக சொல்லி இருந்த நகைகள் எல்லாம் பையக்கு கீழே அடியில வச்சு மேல துணிமணிகள்லாம்
இருந்தார். அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட். அப்புறம் அது காணாம போனதாக சொல்லப்பட்டது. எங்க ஒரு செக்யூரிட்டிட்ட நீங்க சாவி கொடுக்குறீங்கன்னா அவன் பையெல்லாம் பாப்பானா, உள்ளுக்குள்ள எங்க இருக்கு நகை இருக்குன்னு ரெக்கா போய் எடுப்பானா? நகை இருந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையை பொய் நான் நினைக்கிறேன். ஒரு அபாண்டமாக இந்த பையன் மேல திருட்டு பட்டம் கட்டணுங்கிறதுக்காக அந்த அம்மா நடத்திய சீட்டிங் நாடகம் நான் நினைக்கிறேன். 100 ரூபாய் கேட்டிருப்பான், 500 ரூபாய் கேட்டிருப்பான். அது எல்லா ஊர்லயும் நடக்கக்கூடிய விஷயம். ஒரு ஏர்போர்ட்ல நடக்குது, ஒரு கோயில்ல நடக்குது. அதெல்லாம் அது கூட பெருந்தவர சொல்லிக்கல. ஆனால் தப்புதான், அதை பெருந்தவர சொல்லல. ஆனால் இந்த 500 ரூபாய் கேட்டாங்கிறதுக்காக நீ அவன் மேல நகையை காணா, நகையை திருட்டான்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டீம் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த திருபுவனம் பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில நபர்கள் கட்ட பஞ்சாயத்து காவல்துறையோடு சேர்ந்து செய்வதற்கான காரணம் என்ன? இவங்க இப்படியே போயாச்சுன்னு சொன்னா தடயங்களை அழிச்சிட்டு சாட்சி ஆவணங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை வழக்குல இருந்து காப்பாத்துறதுக்கும் தேவையான எல்லா நடவடிக்கையும் செய்வாங்கன்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்காரு. அப்படியே இந்த ட்ரையல்ல சொல்லுவீங்க, அப்புறம் சாட்சி ஆவணம் இல்லைப்பீங்க, அப்படியே அக்யூட்டல் பண்ணிடுவீங்க, விடுதலைன்னு சொல்லிடுவீங்க. அதுதான் சார் வேலை செய்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. இது அரசாங்கம் செய்த மர்டர், கவர்மெண்ட் செய்த மர்டர், அப்படித்தான் சொல்லணும். அப்பா மகனை செய்த கொலை. இதுல கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகளும் சிலது வாய் திறவாமல் விமர்சனம் சொல்லாமல் இருக்கிறாங்களே சார், இதுக்கு என்ன காரணம்? கூட்டணி விட்டு வெளியே போயிருவோமான ஒரு பயத்துல இருப்பாங்களா சார்? இந்த ஃபெவிகால் ஃபெவிக்விக்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதை போட்டு வாயில மூடிட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. இப்ப திறந்துட்டோம்னா சீட்டு இல்லையே, அறிவாலயம் போடுறதுல அப்படி காத்து கிடக்க முடியாது. ஒத்த சீட்டு, 2 சீட்டு, 5 சீட்டு, இந்த 3 சீட்டு கம்பெனி எல்லாம் வாய் திறக்காது. இப்ப அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இப்ப கேட்டோம்னா உத்தரப்பிரதேசத்துல எத்தனை கொலை, மத்திய பிரதேசத்துல எத்தனை கொலை, உகாண்டாவில எத்தனை கொலை, நைஜீரியாவில எத்தனை கொலை, ஜெர்மானியாவில எத்தனை கொலைன்னு வெளிநாட்டு அரசு வழக்கண்ணைய. தமிழ்நாட்டுல இந்த நடந்த கொலைக்கு எவனும் நீதி சொல்ல மாட்டான். அங்க இது நடந்துச்சு பேசியா? இங்க இந்த கேள்விக்கு எதிர்வாதமாக பதில் பேசக்கூடிய இந்த போக்கு இந்த அரசியல் அயோக்கியர்கள் மாறணும். மிக்க நன்றி சார், உங்களுடைய பொண்ணா நேரத்தைகளுக்காண்டி ஒதுக்குறதுக்கு மிக்க நன்றி சார்.